ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இனிமேல் அடிக்கடி நான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் A Walk in the Clouds. தன் காதலியை தனியாக தவிக்க விட்டுட்டு ஆர்மியில் போய் ரொம்ப நாள் கழித்து திரும்பி வர ஹீரோவுக்கு காதலியை பார்த்தோன்னே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. ஏன்னா காதலியாகவே இல்லை, அவங்க வேற ஒரு அஃபேரில் இருக்காங்க. ஆனாலும் தான் காதலிக்காக நம்ம ஒரு லைஃப்பை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பழைய மாதிரி மாறுற நம்ம ஹீரோ சாக்லேட் விற்கிற வியாபாரத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்க விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ இந்த விக்டோரியா அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரா. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த பொண்ணு யார் மூலியமாக ஏமாந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னும் தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணதை வச்சு நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, நான் அப்படியே உங்கள் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஹீரோ இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு நான் வேற ஒரு ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களோட காதலை நான் தான் அப்படின்னும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டாக அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ நான் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறேன். ஸோ உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களை காதலிச்சவன் உங்களை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறதோட இருக்கும், நீங்களும் எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா ஹீரோயினுக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சு. ஸோ ஹீரோயினும் அவங்க ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு நாள் தங்கணும்னு நினச்சி அங்கேயே அப்படியே ஓடணும்னு நினைக்கிறவருக்கு இல்லை 2-3 நாள் தங்குற மாதிரியான விஷயங்கள் மாறுது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் உருவாகுது. இந்த காதல் எப்படின்னா, அவரோட பழைய லவ்வர் எந்த அளவுக்கு அவரை ஏமாத்தினாரோ அந்த அளவுக்கு இப்போ இருக்கிறவங்க இவங்களை ரொம்ப நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த லவ், அதாவது நம்ம ஹீரோவுக்கு இந்த லவ் ரொம்ப பிடிச்சி போக 2 பேரும் காதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. இதெல்லாம் பற்றி இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வர ஒரு பெரிய கிளாஷே நடக்குது. அந்த கிளாஷில் இவங்க அப்பா அவங்களோட கிரேப்ஸ் தோட்டத்தை எரிச்சிட கடைசியாக நம்ம ஹீரோவால் தான் திருப்பியும் அந்த கிரேப்ஸ் தோட்டம் பழைய மாதிரி உருவாகுது. ஸோ எப்படி அதை முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது என்னதான் அதை சால்வ் பண்ணிக்கலாம், திருப்பியும் நம்ம ஃபேமிலியெலாம் ஒன்றா சேருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் 1995 ரிலீஸ் ஆச்சு. சூப்பரான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் மூவி ட்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.